ஹாய். டெலகிராமோட சிஇஓவை ஃப்ரான்ஸில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அவரை பெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பிளாட்ஃபார்மை பிரேசிலில் பேனே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் குளோபல் ஸ்டேஜில் நடக்கும்போது நம்ம ஊர் மீடியா சும்மா இருப்பாங்களா? ஆல்ரெடி வாட்ஸ்அப்புக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை கேசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வாட்ஸ்அப் இனிமேல் இந்தியாவில் இருக்குமா இருக்காதா, மார்க் ஜக்கர்பர்கோட நிலைமை என்ன அப்படின்லாம் ஸ்பெக்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன? இதெல்லாம் நம்ம ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு நர்ட் அவுட் எபிசோட் 2. ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியில் இயங்குகிற ஒரு கம்பெனிக்கிட்ட சில டேட்டாவை கேட்டால் அது சரியா தவறா? இது எஸ் ஆர் நோ, பிளாக் ஆர் ஒயிட் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய கிரே இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் கவர்மெண்ட் கேட்குற இந்த டேட்டாவை கம்பெனிஸ் ரிட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியாமலோ இல்லை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாவோ இருக்கலாம். ஆர் கவர்மெண்ட் கேட்குற இந்த டேட்டா கம்பெனிஸ் சர்வ் பண்ணுற இந்த யூசர்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கேசஸில் தான் கவர்மெண்ட்ஸ்க்கும் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்குது. இது தான் லாஸ்ட் வீக் எக்ஸ் அண்ட் டெலகிராம் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணாங்க. சிமிலர் லைன்ஸில் வாட்ஸ்அப்புக்கும் இந்தியாவுக்கும் சில சேலஞ்சஸ் இருக்கிறதுனால இது மூணுத்தையும் லிங்க் பண்ணி லாஸ்ட் வீக் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இது 3 கேஸும் டெக் கம்பெனிஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு நரேஷனில் இருந்தாலும் இதுக்குள்ளே 2 டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. நம்பர் 1 end-to-end என்கிரிப்ஷன், நம்பர் 2 கண்டென்ட் மாட்ரேஷன். இதில் எந்த கம்பெனி எந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸோட கேசஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெலகிராம் சிஇஓவோட அரெஸ்ட். ஃப்ரான்ஸில் டெலகிராம் சிஇஓ பவல் டியூராவ் 25 ஆகஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரியில் நடக்கிற ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு இவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, இந்த பிளாட்ஃபார்மில் போதுமான அளவு கண்டென்ட் மாட்ரேஷன் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டெலகிராம் சைட்லேருந்து இமீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. அதில் இவங்க வெறும் பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு இவங்க பொறுப்பாக முடியாதுன்னு, இதுக்கு சிஇஓ அரெஸ்ட் பண்ணுறது சரியில்லைன்னு ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண சிஇஓவும் ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அவர் ஒரு ஃப்ரீ ஸ்பீச் அட்வொகேட், ஸோ அவருக்கு நேச்சுரலி அரெஸ்ட்க்கு அப்புறமா நிறைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. நம்மளும் கூட ஃப்ரீ பவல் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை எக்ஸில் ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடிஞ்சுது. இந்தியாவில் கூட அந்த டைமில் டெலகிராம் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரெஞ்ச் ப்ராசிக்யூட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க பவல் டியூராவ் மேலே 12 சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 12 சார்ஜஸும் நடக்கிற சில தவறுகளுக்கு அவர் துணை போயிருக்காரு, காரணமாக இருந்திருக்காருங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சார்ஜஸில் சிலது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் லைக் டெரரிசம், சைல்ட் போர்னோகிராஃபி, ட்ரக் டிராஃபிக்கிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அவரோட இந்த அரெஸ்ட் ஃப்ரீ ஸ்பீச் கான்வர்சேஷனை உலகம் பூரா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருச்சு. கோர்ட்டில் அவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு சில ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸோட பெயிலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸோட பிரேசில் பேன் பற்றி தான். எக்ஸோட இந்த பேனுக்கு முக்கியமான காரணம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பிரேசில் சில அக்கௌண்ட்ஸை கொடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸுக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஈலான் ஆல்ரெடி இந்த மாதிரி பீப்புளோட வாய்ஸை நிறைய சப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கோர்ட் கொடுத்த டெட்லைன்ஸ் எல்லாம் எலான் மீட் பண்ணாததுனால உடனே எக்ஸை பேன் பண்ண சொல்லி லோக்கல் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் யாராவது விபிஎன் யூஸ் பண்ணி எக்ஸை கனெக்ட் பண்ணால் அவங்க மேலே ஹெவி ஃபைன்ஸ் வேறு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எலானோட ஓன் நெட்வொர்க் ப்ரொவைடிங் சர்வீஸ் ஸ்டார்லிங்க், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட ஸ்டார்லிங்க் மேலேயும் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறது மாதிரி சில ஆக்ஷன்ஸை எடுத்திருக்காங்க. எலான் மஸ்க் இது புதுசு இல்லை, இதே மாதிரி பல தடவை பீப்புளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுத்து நிறுத்துகிற மாதிரி இவங்க நிறைய பண்ணியிருக்காங்கன்னு வேறு யாருக்காவது இது சம்மந்தமான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தால் எக்ஸ்லேயே போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தார். பிரேசிலோட அத்தாரிட்டிஸ் ஒரு பில்லியனர் வேறு ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு எங்கள் கண்ட்ரியில் இருக்க லாவை மதிக்காமல் எங்களோட கோர்ட்டோட டைரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்புக்கும் இந்தியாவுக்கும் சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த விஷயம்லாம் கோர்ட்டில் இருக்குது. நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்குது, அதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். 2021 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் ஃபார் சோஷியல் மீடியாவில் சாட்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணக்கூடிய
கேப்பபிலிட்டி இருக்கணும் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டரை கண்டுபிடிக்க முடியணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை தான் வாட்ஸ்அப் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரிஜினேட்டரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, யார் அந்த பர்டிகுலர் மெசேஜை முதல்ல பகிர்ந்தா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அவங்களோட என்கிரிப்ஷனை பிரேக் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணால் அவங்களோட முக்கியமான ஃபீச்சரான யூசர் ப்ரைவசி இருக்காதுன்னு, ஒருவேளை நீங்கள் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு வாட்ஸ்அப் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஸ்பெக்குலேஷன் ஆரம்பித்தது வாட்ஸ்அப் கோர்ட்டில் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்னால தான். இந்த 3 கேஸில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், கண்டென்ட் மாடரேஷன் அப்படின்ற வார்த்தைங்களை நம்ம பார்த்தோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா நீங்கள் நெட்வொர்க் மூலியமாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு மெசேஜை சேஃபாக சென்ட் பண்ணும்போது அந்த மெசேஜை அவங்கள தவிர வேறு யாரும் படிக்க முடியாத அளவு பார்த்துக்கிற ஒரு டெக்னாலஜி தான் இது. புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அனாலஜி, ஒரு ஓமை சொல்லணுன்னா, நீங்கள் எங்கேயோ அவசரமாக வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது பூட்டிட்டு சாவியை மேட்டுக்கடியில் வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நெட்வொர்க் மூலியமாக அனுப்புகிறீங்கன்னா, உங்களை பிடிக்காத யாராவது ஒருத்தர் அந்த மெசேஜை படித்து இல்லை மாடிஃபை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதனால் என்னென்ன விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணியிருப்போம், ஒரு பாக்ஸு 2 சாவி இருக்க மாதிரி வாங்கி ஒரு சாவியை நம்ம வச்சு ஒரு சாவியை ஃபேமிலிகிட்ட கொடுத்து மெசேஜை நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணும்போது இந்த மெசேஜை பாக்ஸில் வச்சு சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ நெட்வொர்க்கில் யாராவது இந்த பாக்ஸை எடுத்து மெசேஜ் படிக்க ட்ரை பண்ணால் கூட சாவி இல்லாமல் அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் இதே தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்லேயும் நடக்குது. ஒரு எண்டில் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அது சேஃபாக யாருக்கும் கிடைக்காம உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இன்னொரு எண்டில் கிடைக்குது. இதை தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எப்போ தேவைப்படும், நமக்கு சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை சேஃபாக கொண்டு போகும்போது தேவைப்படும். ஸோ இது ப்ரைவேட் மெசேஜிங் ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஆப்புக்கும் தேவையான ஒரு பேசிக் டெக்னாலஜியாக இருக்குது. அதனால தான் இது சம்மந்தமான பிரச்சனை டெலகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வருது. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை டெலகிராம் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, 2 பேருமே டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோட்டோகால்னால் என்ன, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ். டெலகிராம் அவங்களோட ப்ரோட்டோகால் 2.0 யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் சிக்னல் ஆப் கண்டுபிடிச்ச சிக்னல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 ப்ரோட்டோகாலுமே ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் ஒரு மெசேஜிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இன்றைக்கி தேதியில் இதே ப்ரோட்டோக்காலை நீங்களும் நெட்லேருந்து எடுத்து படித்து புரிஞ்சு நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த 2 ப்ரோட்டோக்கால்லையும் நான் பர்சனலி எடுத்து படித்த போது நான் நோட்டீஸ் பண்ண இந்த கேஸ்க்கு சம்மந்தமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், டெலகிராம், வாட்ஸ்அப் 2 பேருமே மெசேஜை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கு இந்த மெசேஜ் உங்கள்கிட்டேருந்து உங்கள் ஃபேமிலிகிட்ட போகிறதுக்கு முதல்ல அவங்க சர்வருக்கு போயிட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு போகுது. இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, சர்வர் மூலியமாக உங்கள் ஃபேமிலிக்கு டேட்டா போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அந்த டேட்டாவை சர்வர்லேருந்து டெலிட் பண்ணிடுறாங்க. ஆனால் டெலகிராமோட சர்வரில் அந்த டேட்டாவை ரீட்டைன் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பும் சம்டைம்ஸ் அந்த டேட்டாவை ரீட்டைன் பண்ணலாம். அது டெலிவர் ஆகலைனாலோ இல்லை லோக்கல் லாஸ் ஏதாவது இருந்தாலோ அதுக்காக அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் 30 days கழித்து அன்டெலிவர்ட் மெசேஜஸ், லாக்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதில் செக்யூரிட்டிக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மெசேஜஸை டெலிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே வின் வாட்ஸ்அப்புக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னு சொல்கிறேன் இல்லையா, இது டெலகிராமில் பை டிஃபால்ட் கிடையாது. நீங்கள் சீக்ரெட் சேட்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனே எனேபிள் ஆகுது. ஸோ இது ஆப்ஷனலாக, ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆப்ஷனலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் இது வாட்ஸ்அப்புக்கு ஒரு விக்ட்ரின்னு நினைக்கிறேன். தேர்ட், இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இது குரூப்ஸ்க்கும் சேனல்ஸ்க்கும் டெலகிராமில் அவைலபிளாகவே இல்லை. அப்போ இந்த குரூப்லேயும் சேனல் இருக்கிற மெசேஜஸ்ஸு அந்த சர்வரில் சேவ் ஆகும்போது அது என்கிரிப்டடாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் என்கிரிப்டடாக இருக்குது. அந்த கீ டெலகிராம் கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி அந்த கீயை ஸ்ப்ளிட் பண்ணி வேறு கண்ட்ரீஸில் வேறு லாஸ் கீழே வரா மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெசேஜஸை வேணும்னா சர்வர்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாததுக்கு இவங்க ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தான் நம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட வெப்சைட்லேயே இதையே ஒரு பாசிட்டிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி எங்ககிட்டேருந்து 0 டேட்டா வாங்கியிருக்காங்கன்னு அவங்க வெப்சைட்டில் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற ஒரு கேஸ்க்கு இதே மாதிரி
ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட் ஷேர் ஆன போது கோர்ட்டு அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன், அந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் டெலிகிராம்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க இல்லை இதெல்லாம் சிங்கப்பூரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை வாங்கி கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டெக் கிரன்ச் அப்படின்னு உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு மேகசினில் கேட்கும்போது கமெண்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப்பும் கவர்மெண்ட்டிட்ட டேட்டா கொடுக்குறாங்கன்றதுல கேள்வி இல்லை, டெலிகிராமும் கவர்மெண்ட் கிட்ட டேட்டாவை கொடுக்குறாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் கிட்டேருந்து சம்டைம் டேட்டா வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குன்றத டெலிகிராம் சிஇஓ மேலே போட்டிருக்க சார்ஜஸ் வச்சே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், டெரரிசம், சைல்ட் போர்னோகிராஃபி, ட்ரக் டிராஃபிக்கிங், ஒரு சொசைட்டியில் என்னென்னலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் இதே பிளாட்ஃபார்ம்ஸை தான் யூஸ் பண்ணுறதுனால ஏன் இதை வாங்குறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நம்மக்கிட்ட ப்ரைவசி, உங்களை பாதுகாக்கிறவங்களாம் சொல்லி வாங்குகிற ஒரு கம்பெனிஸு இந்த டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது இதை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? என்ன கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக இதை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு 2 கம்பெனியுமே டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு சப்டொமைன் வச்சுருக்காங்க. அதில் டேட்டா போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நான் டெலிகிராமோட இந்த டிரான்ஸ்பரன்சி சப்டொமைனுக்கு போய் பார்த்தா அங்கே இவங்க இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. க்ரியேட் பண்ணதோட இந்த சேனல் அப்படியே நிற்கிது. ஆனால் மெட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை நான் போய் பார்த்தேன். அதில் வெறும் இந்தியாவோட மட்டும் எடுத்து பார்த்தா அது கரெக்டாக இருக்காது இல்லையா? நான் யுனைடெட் ஸ்டேட்ஸை ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்து பார்த்தேன். நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 92,000 ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த டேட்டா கொடுங்கன்னு கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. எப்போது? ஜூலைலேருந்து டிசம்பர் 2023, 6 மாதத்துக்குள்ளே. அதே டைமில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆல்மோஸ்ட் 73,000 ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஜாஸ்தி கேட்டிருக்காங்களேன்னு பார்த்தா இந்தியாவோட பாப்புலேஷன் ஜாஸ்தி, யூசர் ஜாஸ்தி, ஸோ ரிக்வெஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த ரேஷியோவும் அக்செப்டபுளாக தான் இருக்குது. கவர்மெண்ட் டேட்டா கேட்கும்போது இந்தியாவில் 72% ஆஃப் த டைம் கொடுத்துருக்காங்க, 88% ஆஃப் த டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணதில் இவங்களே ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க, இந்த ரீசனுக்காக கேட்குறோன்றதை கவர்மெண்ட் ஃபில் பண்ணால் தான் கம்பெனிஸ் இந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயே நிறைய வேலிடேஷன்ஸ் எல்லாம் கம்பெனியே பண்ணுறாங்க. இந்த 91,000ல் 10,000 எமர்ஜென்சி ரிக்வெஸ்ட்டாக இருந்திருக்கு. யூஎஸில் பார்த்தீங்கன்னா 73,000ல் 4,200 எமர்ஜென்சி ரிக்வெஸ்ட்டாக இருந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? இந்தியாவில் எமர்ஜென்சிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா செக்மெண்ட்லேயும் இதே டேட்டாவை டிவைட் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. இது கூடவே வேறு நமக்கு என்ன கேள்வி வருமோ அதுக்கு எஃப்ஏக்யூன்னு ஒரு செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ஒரு 2 கேள்விக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, கவர்மெண்ட் டேட்டா ரிக்வெஸ்ட்னால் என்ன? கவர்மெண்ட் ராபரி, கிட்னாப்பிங் மாதிரி கிரிமினல் கேசஸ் நடக்கும்போது அப்போது ஹெல்ப்புக்காக மெட்டா மாதிரி ஆர்கனைசேஷன் கிட்ட டேட்டா கேட்குறாங்க. அதைத்தான் கவர்மெண்ட் டேட்டா ரிக்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கீழேயே நான் கண்டென்ட் டேட்டா அப்படின்னா என்னென்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் ஐபி அட்ரெஸ்ஸு, எப்போ லாகின் பண்ணால், எப்போ லாக் அவுட் பண்ணால், மெசேஜோட ஹெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எங்கேருந்து லாகின் பண்ணுறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் கண்டென்ட் டேட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது, எண்டு டு எண்ட் என்கிரிப்டடாக மெசேஜ் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்கனைசேஷன் என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னு. இப்போ இதை படித்ததுக்கப்புறமா இந்த நான் கன்சர்ன் டேட்டாவை தான் கொடுக்குறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நமக்கு ஷேர் பண்ண மெட்டாக்கு இதை ஒரு பிக் வின்னாக கன்சிடர் பண்ணுறேன். ஃபைனலி நான் பேசணும்னு நினைக்கிறது, இவங்க 2 பேரும் இந்த மெசேஜை எப்படி என்கிரிப்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான். ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் இந்த என்கிரிப்ஷனுக்கு 2 பேருமே டைம் டெஸ்டட் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அல்காரிதமில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த அல்காரிதம் வச்சு கீன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை டெலிகிராம் 100 மெசேஜுக்கு ஒரு தடவை தான் கீ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த சிக்னல் ப்ரோட்டோக்காலில் ஒரு மெசேஜுக்கு ஒரு தடவை கீயை ஜென்ரேட் பண்ணுறாங்க. கீ இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாதுங்கும் போது 100 மெசேஜுக்கு ஒரு தடவை கீ ஜென்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு மெசேஜுக்கு ஒரு தடவை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா. இந்த என்கிரிப்ஷன் கிரிப்டோகிராஃபி பற்றி தெரிஞ்ச யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர், ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு இப்போ இருக்கிற என்கிரிப்ஷன்ஸை பிரேக் பண்ண முடியும். அதுக்கு போதுமான அளவு ரிசோர்ஸும் டைமும் இருந்தால் போதும். இதனால தான் ஆன்லைனில் சேஃபாக இருக்கிறதுக்கு பெரிய பாஸ்வேர்ட்ஸாக, நல்ல பாஸ்வேர்ட்ஸாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பாஸ்வேர்ட்ஸை மாற்ற சொல்கிறாங்க. தப்பித்தவரி யாராவது ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி மெசேஜை படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் தான் கிடைக்கணும், முன்னாடி இருக்கிற மெசேஜஸ் கிடைக்கக்கூடாது, இனிமேல் வரப்போகிற மெசேஜஸும் கிடைக்கக்கூடாது. இதனால தான் ஒரு மெசேஜுக்கு ஒரு தடவை புதுசாக ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் டெலிகிராம் அதான் அதை யாரும் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 100 மெசேஜுக்கு ஒரு தடவை கீயை ஜென்ரேட் பண்ணுறாங்க.
டெலிகிராமோட இந்த டெக்னிக்கை ப்ரைவசிக்கு நான் பேடுன்னு சொல்ல, பட் வாட்ஸ்அப்போட டெக்னிக் பெட்டர்னு சொல்கிறேன். அல்டிமேட்லி எனக்கு எந்த விதத்துலேயும் டெலிகிராம் வாட்ஸ்அப்பை விட ப்ரைவசி ப்ரொவைட் பண்ணுறதுல ஒரு பெட்டர் பிளேயராக தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட் மாட்ரேஷன். ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம்னால தான் எல்லாருக்கும் டேட்டா போய் சேருதுங்கும்போது சரியான டேட்டா போய் சேர்கிறதுக்கு உண்டான பொறுப்பு அந்த பிளாட்ஃபார்மோடது. மேபி இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து எது சரியான விஷயம் தவறான விஷயம் தெரிஞ்சுக்க ஹெல்ப் எடுத்துக்கலாம், ஆனால் பொறுப்பு பிளாட்ஃபார்மோடது. இந்த கண்டென்ட் மாட்ரேஷன் ப்ராப்ளம் யாருக்கு வரலாம்? சோஷியல் ஆப்ஸ். லைக் ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு டேட்டாவை சேர்க்கறதுக்கு கேப்பபிலிட்டி கொடுக்குற சோஷியல் ஆப்ஸ், ஃபேஸ்புக் ஆர் எக்ஸ், இவங்களுக்கு கண்டென்ட் மாட்ரேஷன் தேவைப்படும். யூஸ்வலாக கண்டென்ட் மாட்ரேஷனை ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைனா மேனுவலாக இண்டிவிஜுவல் உட்காந்து பண்ணுவாங்க. நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கும்போதே மெட்டாவில் எப்படி கண்டென்ட் மாட்ரேஷன் பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோவை பை எனி சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸில் thousands ஆஃப் கண்டென்ட் மாட்ரேட்டர்ஸ் இருந்ததாகவும், எலான் மஸ்க் வந்ததுக்கு அப்புறமா அந்த சைஸ் குறைஞ்சதாகவும் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. பை த இயர் எண்ட் புதுசாக நிறைய கண்டென்ட் மாட்ரேட்டர்ஸை அவங்க எம்ப்ளாய் பண்ண போகிறதாகவும், டெக்ஸஸில் அதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைக்க போகிறதாகவும்லாம் ஆர்டிக்கல் பார்க்க முடியுது. எலான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு எக்ஸை அப்படின்னு பார்க்கும்போது, சரி பை த இயர் எண்ட் இதோட நம்பர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்போது எக்ஸ் இந்த கண்டென்ட் மாட்ரேஷனை எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். எக்ஸில் காப்பிரைட் அண்ட் கண்டென்ட் மாட்ரேஷன் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால இவங்களோட இன்டென்ஷனை நம்மளால் டவுட் பண்ண முடியல. இருக்கிற ஃப்ளாஸையும் ரெக்டிஃபை பண்ணிப்பாங்கன்னு நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் டெலிகிராம் ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்ரோச் தான் வச்சுருக்காங்க. நம்மளே நிறைய கேள்விப்படுறோம் டெலிகிராமில் ஏகப்பட்ட காப்பிரைட்டட் மெட்டீரியல் இருக்குதுன்னு. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்த்தா அவங்க சில இமெயில் ஐடி கொடுத்து அதில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் அவங்க ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க, அதை ஃபில் பண்ணால் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்கல. ஆனால் ஃபார்மை ஃபில் பண்ண நிறைய பேர் ஆல்ரெடி இவங்க பண்ணதுக்கே டெலிகிராம் சைட்லேருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத நிறைய பார்க்க முடிஞ்சுது. சில தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டெலிகிராமில் உங்கள் டேட்டாவை ரிமூவ் பண்ணுன்னா எங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு 500,000 சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் அவங்க ஆர்டிக்கிளில் நாங்களும் டெலிகிராமும் சேர்ந்து சில சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிலாம் எங்களால் இன்ஸ்டண்ட்டாக கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ண முடியும்லாம் கிளைம் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் அவங்க வெப்சைட்டில் கண்டென்ட் மாட்ரேஷன் சம்மந்தமாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கூட டெலிகிராமோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டென்ட் மாட்ரேஷன் பற்றி ஒரு சின்ன பேராகிராஃபாக கூகுளோட கேஷ்டு ரிசல்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்னால் அந்த லிங்க்குக்கு போக முடியல, வேறு ஒரு லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகிட்டே இருந்தது. கண்டென்ட்டை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லை எடிட் பண்ணிட்டாங்களா இல்லை வேறு மூவ் பண்ணிட்டாங்களான்னு சரியாக தெரியல. ஆனால் கேஷ் ஆகியிருக்கிற ரிசல்ட்டுன்றதுனால ரீசெண்டாக தான் மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி வெப் ஆர்கைவில் போய் இந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணி பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டெலிகிராம் போத் ஏஐ அண்ட் மேனுவல் மாட்ரேஷன் பண்ணுறாங்க அண்ட் லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறதா இவங்களே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிஇஓவை அரெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரான்ஸும் இதே கண்டென்ட் மாட்ரேஷன் போதுமான அளவு இல்லைன்ற கம்ப்ளைண்ட்டை தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ டெலிகிராம் நாங்கள் பியர்ஸ் எடுக்கிற அதே ஸ்டெப்ஸை தான் எடுக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த லீஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர்ஸுன்றது ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஃபைனலி ஒரு கிரிட்டிக்கல் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் அப்போது அதை ஒரு ஹியூமன் மாட்ரேட்டரை தாண்டி தான் போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க நல்லா இருந்தாலும் டெலிகிராமோட 950 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ்க்கு இவங்கக்கிட்ட போதுமான அளவு ஹியூமன் மாட்ரேட்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. நம்ம கம்பெனிஸோட இண்டிவிஜுவல் கேசஸ் பார்த்தோம் அண்ட் அந்த இண்டிவிஜுவல் டெக்னாலஜிஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எந்த டெக்னாலஜி எந்த கம்பெனிக்கு ப்ராப்ளமாக இருக்குன்றதை மேப் பண்ணி பார்க்கலாம். 1 end-to-end என்கிரிப்ஷன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம். நம்பர் 2 கண்டென்ட் மாட்ரேஷன், எக்ஸ் அண்ட் டெலிகிராம். இங்கே டெலிகிராமை நல்லா பாருங்கள். நம்ம இதை மைண்டில் வச்சுட்டு கன்க்ளூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ரைவேட் மெசேஜிங் ஆப்க்கு கம்பல்சரியாக end-to-end என்கிரிப்ஷன் தேவை. ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்பில் end-to-end என்கிரிப்ஷன்றது
பெரிய தேவைப்படுற விஷயம் இல்லை. நான் டெலகிராமுக்கு இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் அது ப்ரைவேட் மெசேஜிங் சர்வீஸாகவும் இருக்க பார்க்குது அண்ட் சோஷியல் நெட்வொர்க்காகவும் இருக்க பார்க்குது. இது 2 கேட்டகரிக்கும் ஒரே ரூல்ஸ் அப்ளை ஆகாது. இப்படி ஒரே ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கண்ணாமூச்சியும் கிரிக்கெட்டும் சேர்ந்து விளையாடுறதுக்கு சமம். இந்த இடத்துல நீங்கள் மெட்டாவோட ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணி பாருங்கள். சோஷியல் நெட்வொர்க்குக்கு அவங்க ஃபேஸ்புக்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் மெசேஜிங்க்கு வாட்ஸ்அப்னு இன்னொரு ஆப் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களே ஆன் பர்பஸ் கான்ஷியஸாக நிறைய டிசிஷன்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட குரூப்பில் ஒரே நேரத்தில் 1024 பேருக்கு மேலே இருக்க முடியாது. ஒரே நேரத்தில் 5 பேர் ஒரு குரூப்புக்கு மேலே அவங்களால ஷேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்வர்டான ஒரு மெசேஜை நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. டெலகிராமில் ஒரே நேரத்தில் 2 லட்சம் பேர் இருக்கலாம். அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இடங்களில் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் பயப்படுற மாதிரி சீக்கிரமாக பரவறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலகிராம் ஃபைனலாக இந்தியாவில் சர்வை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் அண்ட் போயிட்டுருக்க டைரெக்ஷன்லாம் வச்சு பார்த்தா கஷ்டம்தான் என் பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் அப்படி சர்வை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆஸ் எ கம்பெனியாக நிறைய சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் வாட்ஸ்அப் கவர்மெண்ட் அண்ட் பீப்புளுக்கு நடுவில் ஒரு பர்ஃபெக்ட் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் எனக்கு தெரியுது. இப்போது ஹைகோர்ட்டில் இருக்கிற கேஸ் கூட எனக்கு இஸ் அ குட் கான்வர்சேஷன் டு ஹேவ் அப்படின்னு தோணுது. என்னால் 2 சைடு இருக்கிற பாயிண்ட்ஸுமே புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஃபைனலி எக்ஸ் இப்போது ஒரு ஆர்கனைசேஷன்றதை விட நான் அதை எலான் மஸ்கோட ஒரு விஷனாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கிராண்ட் விஷன் இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது சகஜமாக தான் இருக்குது. ஆனால் டைம் கொடுத்தா அவர் என்ன அச்சீவ் பண்ண முடியுதுன்றத, அவரோட சொல்யூஷன்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை நிறைய தடவை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவ்வளோ நேரம் என் கூட நர்ட் அவுட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அ வெரி பிக் தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம பேசின எதுலையாவது கான்ட்ராஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இல்லை கான்ட்ரடிக்டிங் ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இமெயில் கான்வர்சேஷனாக போகலாம். அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி இன்னொரு நர்ட் அவுட் செஷனில் சேர்ந்து கூட ஹோஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. பாய்.